ஓகே ஓகே கைஸ், இயர்லி மார்னிங் பீச் வைப்ஸ். பீச் ட்ரெஸ்லாம் போட்டு வந்துக்கிறோம். சிவகுமார், தினேஷ் காலு கீழே போடுங்க, மரியாதையா இருங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இது டைரக்டர் இருந்தா லேட் ஆயிடுச்சு. கிளம்புறோம். இவருக்கே 50 போன் வச்சான், எடுக்கவே இல்ல. நான் அலாரம் வச்சு கரெக்டா ஏஞ்சி வந்துட்டான். பால் வேணும், பால் கேக்குது, பால் கேக்குது. பால் ஓகே ஓகே போதும், கட் கட். பாருங்க, இவங்க வந்து வணக்கம் எல்லாருக்கும். என்னால லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க யாருமே குளிக்கவே இல்ல. எல்லாரும் மூஞ்சி பாருங்க. காலங்கத்தால அந்த மாதிரி பழக்கமே நாங்க வச்சுக்க மாட்டோம். குளிக்கிற பழக்கமே வச்சுக்க மாட்டோம். அல்ல, எல்லாருக்கும் போன் வச்சு எழுப்பணும். நானு எல்லாருக்கும் போன் வச்சு 2 செருப்பு நான் போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சிருவான். 28 போன் பண்ணேன், அட்டனே பண்ணல. எல்லாருக்கும் போன் வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் ஒழுங்கா கிளம்பி வர சொன்னா யாரும் ஒழுங்கா வரல. மொத்தம் பால் கேக்குறேன், மொத்தம் காபி கேக்குறேன். இவனெல்லாம் இவனை குடுங்க பீச்சி வந்து எனக்கு இல்ல. லெமன் டீ லைட்டா வாங்கிக்கலாம். சூசைட் பண்ணிக்கலாம். செத்துப்போ, நான் எடுக்க முடியுமா? செத்துருவேன். அவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு நல்லது. ஒரு ஆள் இல்லாத நம்மளுக்கு நல்லது. அதுவும் நல்லது, ரொம்ப நல்லது. பேக் பாரு, கோவா வந்துக்கிறாரு. பேக் மாட்டு ஆண்டிச்சேரி. இப்ப அந்த யானை பிள்ளை அவனை நெருங்கி போகுது. எனக்கு வந்து லெமன் டீ டே. லேட் ஆகுமா? ஏன் லெமனு பறிக்க போய்க்கிறாங்க. பிளாக் காஃபி இது வந்து. நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. பிளாக் காஃபி கேள்றா. நான் நம்பியும் பொண்டாட்டே வராது. வந்து லெமன் டீ கேட்கிறேன். பிளாக் காஃபி டீ காஃபியே குடிக்கிறது இல்ல. இப்ப உங்க கூட சேர்ந்து நான் இப்ப வந்து உன்னை குடிக்க சொல்றேன். இவனை மெர்ச்சிருச்சு. தேவையில்லை நம்மளுக்கு, டீமுக்கே தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு குத்துரு. டீ 150 ரூபா போட்டுக்குதுன்னா ஒரு கிளாஸ் பால். என்ன சொல்றான்? ஆமா, 150 ரூபாயா? 3 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்க. ரோட்டு கடைக்கு போனோமா வேணாம்னு சொல்றான் அவன்கிட்ட. அப்படியே சொல்ல போட்டுக்குது பாரு. ஐயோ டைரக்டர், எனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. செலவு போட்டுறாரு. ப்ரொடக்ஷன் இல்ல. 4 மணிக்கு 8ல இருந்து டீ வேணும். யார் சொன்னது? நானா? அவர்தான். சரி, பால் வேணும் அவர்தான் சொல்லி. இன்னைக்குதான் நான் சொல்றேன் பால் வேணும். நீ சொல்லல பால் வேணும்னு இன்னைக்குதான் சொல்ற. டெய்லியும் நீ டெய்லி தான் சொல்ற. அவன்தான் பால் பால்ன்றான். ஜூஸ் வேணும். மக்களே, வாக்கிங் நிறைய பேர் போறாங்க. வாக்கிங் மட்டும் பாக்கல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பீச் இருந்தா எப்படி இருக்கும்? இது நம்பூர் பீச் தான். நம்பூர்னா இது நம்பூர். 140 ரூபாய் ஆயிடுச்சு. 10 ரூபாய் பாக்கெட் வாங்கியிருந்தா வீட்டுல சம்பந்தம் இல்லைங்க. எல்லாத்தையும் இவரு தான் காரணம். யாரு டேஸ்ட் பண்ணி பிளாக் இது பண்ணலாம். அவர் மூஞ்ச காட்டுறான். டேஸ்ட் பண்ணி போடனா. டேஸ்ட் பண்ணி பிளாக்கா இருக்கான். பிளாக் டீ கேக்குறான். ஆமா, பிளாக் காபி, பிளாக் டீ பண்ணிட்டேன். நான் பிளாக் காஃபி. நான் இவரு நேசனா தெரி படம் பாத்தியா? டேஸ்ட் பண்ணி எப்படி தெரி படத்துல விஜயகுமார் என்ன குடிச்சாரு? அவர் குடிக்க மாட்டாரு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அண்ணா பிளாக் காஃபி கேன்சல் அப்படின்ட்டு போயிடுவாரு. இவங்க ராஜேந்தர் ஒரு பிளாக் காஃபி சொல்லுங்க. மட்டம் பாலத்து கீழே பாருங்க, டேபிள் கீழே பாருங்க. ராஜேந்தர் சொல்ல வரனா, காலையில 3:45 வந்து அலாரம் வச்சாங்க. 3:45 அலாரம் 10 ரூபா ஜிபே பண்ண சொல்றேன். போய் குத்துட்டு வா. நேத்து உனக்கு சம்பளம் போட்டாங்க. சம்பளம் ஃபுல்லா இவன் தான் நேத்து சம்பளம் போட்டாங்க. நான் கேமரா புடிச்சு நிக்கிறேனா? இப்ப என் போனு கொஞ்சம் வேலையாகுது. போய் டப்புன்னு அனுப்பிச்சு விடு. உனக்கு அனுப்புறேன்டா. எனக்கு அனுப்புறான். சிவகுமார் 22,000 மாசம் வந்து ஓட்டி 6 to 6 பாக்குறான். 45,000. இவன் வந்து என்னது ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆரோ வாட்டர் ஆபரேட்டர். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா முடியுமா? முடியாது.
தத்துறேன் இந்த டி பாய்ஸ்ல அரக்கன் நட்டிப்பு அரக்கன் வேற என்ன தத்துறேங்க. யூடியூப் வச்சுக்கிறீங்களா? வீட்டுக்கு யூடியூப் வச்சுக்கிறீங்களா? வீட்டுல வச்சுக்கணும்ன்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாலே நம்ம ஒரு சர்ப்ரைஸ் தான். எல்லாரும் சர்ப்ரைஸ். அந்த ஆன்டிட்ட போய் என்ன என் ரோல் இல்ல, எனக்கு நல்லா வாய்ப்பு தர மாட்டீங்க, வேற ரோல் கொடுங்க. எனக்கு கூட ஒரு சிக்கன் ரோல். அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தமா பாஸ். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உக்கர் செருப்பாலே உன்னை அடிச்சிருவோம் நான் ஒரு முறை வந்து ஒரு செருப்பு தான் தலைவர் தேடி மாட்டணும். புது செருப்பு 200 ரூபாய். சரி எப்படி இருக்குது? நீ பண்றதுல அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குது. அவாய்ட் இல்லாம இல்லண்ணா, ஆமா அந்த எப்படி இருக்குது இல்ல கொஞ்சம் டயர்டா உடம்பு வலி. இது சூப்பரா இருக்குது. எப்படி டைரக்டா கட்டமா இருக்கும் பாரு. இவனுக்கு வந்து இவனை வந்து முக்கியமான ஒரு ரோல் வைங்க, இவனை வந்து சைடு வைங்க. எனக்கு வந்து என்ன பண்றேன்னா ஒரு வாய் ஆன்னு காட்டுறது. உன்னை கலைக்கிற மாரி எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. அதான் நான் என் நம்பரே வாய் தினேஷ் தான் சேவ் யாரு என் மூஞ்சில காரி துப்பத்த, கோழி பீ தடவத்த, அதெல்லாம் உனக்கு ஓகே. அந்த மாரி நார்மலா என்னையே சேர்த்து நீ கலைக்கிறமே, ஆனா உனக்கு வந்து நிறைய இருக்கும். விஷம் வச்சு சாவடிக்கிற மாரி. ஐயோ காப்பாத்துங்க, வாங்க வாங்க வாங்க. என்னடா இது? அதான் இது சின்னதா அது பெருசு. எங்க குப்பை தொட்டி? பாயில அதுல கமெண்ட் பண்ண பாரு ஒருத்தன், பாத்தியா? என்னது ஒரு பிச்சுக்கு உனக்கு அது மாதிரிலாம். அதுக்குதான் நான் வந்து என் திறமையே உள்ள அடங்கிட்டேன் பாத்தியா. இல்லைன்னா நான் அழகா டான்ஸ் ஆடி நின்றுருப்பேன். எல்லாம் போய் அந்த கமெண்ட பாருங்க. யூடியூப்ல தான் டெலிட் பண்ணிக்கிறோம். நாங்களும் நிறைய டைம் சொல்லிட்டேன் இந்த ஆட்டு தாடி எடுக்க சொல்லி, எடுக்க மாட்டோம். கேட்டா எங்க ஆளு என்ன விட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் அப்படி வந்து தனுஷ் நினைச்சிருந்தா ஆளு இருக்குதாவா? 1 மில்லியன் அடிச்சேன் ஆல் ஃபேஸ் ரிவீல் பண்ணி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இப்ப கல்யாணம் 1 மில்லியன் சரி, இப்போ 1K அடிச்ச ஆள் பேர் சொல்றியா? பேர் மட்டும் பேர் சொல்றேன், நானே சொல்றேன். நோ நோ நோ. சரி இங்க பாரு, எவ்வளவு வந்தா ஆள் பேரை ரிவீல் பண்ற? ஒரு 50K வந்தா எங்க ஆள் பேரை ரிவீல் பண்றேன். 1 மில்லியன் அடிச்சா எங்க ஆள் ஃபேஸ் ரிவீல் பண்ணி. ஓகேவா? நீ எல்லாம் கமிட்டட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. கமிட்டட் சொல்றேன். நீ கமிட்டட் சொன்னா வருது. சாரிங்க, நான் கமிட்டட் தான். இந்த கோச்சிக்காதீங்க. வகையில கொஞ்சம் உண்மையை ஒத்துக்கணும்பா. ஆமா, கமிட்டட் தான், ஆனா இவன் வந்து சிங்கிள் தான். பிரேக்கப். இவன் லவ் ஃபெயிலியர். கமிட் வேண்டாம்டா. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. பிரேக்கப் ஆயிடுச்சு. யாருன்னா வந்து ஆதரவு கொடுங்க, யாராச்சும் ஆதரவு கொடுங்க. வாய்ப்பு என்ன படத்துக்கு வாய்ப்பு. வேணா. ஐயோ இதுக்கு மேல எல்லாம் ஆதரவு வேணாம் அவருக்கு. இல்ல ஏற்கனவே 3 நிறைய பேர்கிட்ட பண்ணிட்டாரு. பேசிட்டு தான் இருக்கிறான். ஆமா ஆமா, 3 பெண்கள். இவர் பெத்த பொண்ணுதான் எல்லாம். 3 பெண்கள். கூட இருந்தா ஒரு 3 பேரு. நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள வண்டி. ஒரு அகபர்ண ஒருத்தர் உள்ள போய் பத்து கிடக்குறாரு. ஆஹா, ஐயோ கல்ல வந்து அடி போற இருப்பாங்க வந்து. அப்படியே ஒரு துண்டு போடுறாங்க. டக்குனு கயிறு கட்டி நடுவுல நடப்பாங்க. அத கால்களும் மாடும் ஐயாரு இதுல அந்த பாட்டு வீடியோ இருக்கும். நீ ஆடு, நான் வீடியோ எடுக்கிறேன். எடிரியா? நீ ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி நினைச்சுக்க, நீ ஆடு, நாங்க எப்படி First நீ சொல்றோம். வந்து எங்களுக்கு வந்து ஆடி காட்டு. ஆடி காட்டு, நான் இதான் வீடியோ. ஆடி காட்டுற அப்பதான் வீடியோ. ஆடு நான் ஆடுறதெல்லாம் கிடையாது அந்த பாட்டுல. ஆடுறதெல்லாம் வராது, நடக்கிறதுனா சும்மா கத்துறது, இப்படி நிக்கிறது. சரி, அதெல்லாம் பண்ணி காட்டு. கப்பு மேல ஏறிடுது. ஆடாத கால்களும் ஆடுவீங்க. முட்டி வெளியே வந்தது, கை ஆடுது. கல்ல காமினா
ஐயோ அப்பா. முட்டி சாட்டு சரி ஆடு ஆடு ஆடாத கால்கள் ஆடுமையா. அந்த பாட்டு அது தனுஷ் எப்படி ஆடுவா தெரியுமா? அதோ பாரு. எப்படி ஆடுது மறுபடியும் முட்டி போட நெஞ்சே எழு, நெஞ்சே எழு. ரவுடி பசங்க சாவகாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா போய் சேர்ந்தாங்க. ஒரு அம்மா உன் டைலாக் என்ன? ஐயோ கண்ணு அடிபட்டுச்சாடா, அதானே நீ சொல்லணும். யார் நாங்களா? ஐயோ ஐயோ நீடா அடிபடமா பட்டுச்சாடா. நான் அவனுங்க நினைச்சம்மா. ரத்தம் வருதாடா. ஐ வலிக்குதுடா சப்தா. இந்த அந்த பாலைவனத்துல தனுஷ் தானே நடந்து அது எல்லாருமே பண்ணல. முட்டி போட்டேன் கடலை பார்த்தா சர்சரி வந்து ஓடி வரல. கடல் அது ஓடத்தான். கடலை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஓடி வருவாரு. சரி சரி அந்த மாதிரி அப்பா, ஓடு. சரி இது விட இதுதான் கஷ்டமா இருக்குல்ல. எனக்காக ஒரு பாட்டு என்னது? அயன் படத்துல தமனாவும் சூர்யா கர்மா லவ் ஃபெயிலியர் சாங் ஆடுவாங்கல்ல, நீல் சிவகுமார் ஆடுங்க. ஐயோ எப்பா கடவுளே, இங்க பாடுறா. ரத்தம் வருதுனா ரத்தம் வருதுனா கிட்ட போ கிட்ட போவா. ஐயோ இதெல்லாம் என் ஆள்கிட்ட காட்டாதீங்க. முட்டி வெளில வந்துட்டு ரத்தம் வருதுனா அண்ணா கீழே பார்த்து சொல்ல மாட்டீங்களா? எப்படி தெரியுமாக்குற வீடியோல எப்படி தெரியுமாக்குற அந்த மரியான் படத்துல அந்த நீக்ரோ எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாரி வீடியோல தெரியுற நீ இப்ப நீ சரியான டைலாக் தான். அங்க போய் கல்லு மேல விழுற பேச நேரத்தை ஒண்ணுன்னா கூட ஒன்னா இருக்காது. கல்லு மேல போய் ஐயப்பா சுருன்னு ஏறி இருக்கணும் தலையில முட்டுன்னு அப்படியே கீழே படுத்தோம். ஜிப்பு போடுறது அவ்வளவுதான் லீவா. இது முட்டி இடிச்சது எனக்கு வலிக்கலடா, அந்த காயம் தாண்டா வலிக்குது. நீ வேலை செய்யலாம் அந்த இடத்துல போய் ஸ்ட்ரெச்சர்ல உட்காந்து தள்ளி மண்ண பஞ்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு. முட்டிலாம் அவ்வளோ படல. அப்போ இந்த பாட்டு போட நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, கைட்ட மாட்டேன். நெஞ்சே எழு. இப்போ முட்டில அடி வாங்க அது ஒரு இதா நீ போட்டுருவ. 4 மணிக்கு வந்து ஒன்னால என்ன பண்ண முடியுமோ கடவுளேன்ட்டான். கடவுளே சூரிய பகவானே என்ன மன்னிச்சிருங்க. நம்ம சேனல்ல பேன் பண்ண போறோம். எனக்கு தெரியும். சிம்பு போட்ட ஒரே ஒரு பிபிக்கே அவ்வளவு தூரம் பண்ணாங்க. அது மட்டும் தான் போடுறேன். பாலி உனக்கு முட்டி நீ ஏன் மம்டி மாரி போய் அதுல விழுவானா? இங்க வந்து டைலாக் சொல்ற அங்க போய் விழுற. இப்படி அந்த பாட்டுல இப்படி பண்ணுவான் தெரியுமா தனுஷ்? ஏசப்பாலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆடாத கால்களும் ஆடுமையா, நம்ம கடலோர கடல் புறம் பாடுமையா. ஃபுல்லா போ சாங் அது நீக்கிற சொல்ல சாங் இல்லவா? எதுவுமே இல்லாம மீன்லாம் சாப்பிடாம பாரு பண்ணு. சாப்பிட்டா என்னடா பண்ற? பாடுனா அப்படியே போனா ஃபுல்லா போனா. வங்காள கடலோரம் அழுமையா. நான் ஊரு விட்டு ஊரு வந்த தனியாக எங்க ஓடி வந்து முட்டியில வாங்கினே. என் கூட வேலை விழும் சேரும் நினைப்புல தவிச்சா பனிமலரே பனிமலரே பனிமலர். நோ 1 மில்லியன் அடிச்சா எங்க ஆள் பேர் ரிவீல் பண்ணுவான். ஒழுங்குமுறை இது பண்ணுவியா? போ கொம்பே சூரா போ ஃபுல்லா கொம்பே சூரா தடான் வேட்டையாடும் தடான் கடல் ராசானா.
எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அன்னதானம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்குமா? ட்ரெண்டா இல்லாம் நம்மளுக்கே யாராவது அன்னதானம் பண்ற நிலைமை தான் இருக்கிறான். ஐயோ இந்த காபி பண்ற வேலைடா. அது ஒரு அந்த மாதிரி டேபிள்ல போய் வந்து சாப்பிடணும். ஒரு காஃபியே 140 ரூபான்றே. எந்த மாதிரி டேபிள்ல? மேல சிஎஸ்கே பேர் சிஎஸ்கே வாக்கிங் போறாங்க. அடுத்த வருஷத்துக்கு ட்ரெயின் ஆகுறாங்க. இப்போ அது அடுத்த வருஷம் பேசிக்குவோம் தோடு. என்ன ட்ரெயின் ஆகுறாங்க பாருங்க. இப்பல இருந்தா ட்ரெயின் ஆகலாம். இதுக்கு மேல 5 வருஷம் ஆர்சிபி தான் தொடர்ந்து கப்பு. இந்த மாதிரி பேசினாதான் வந்து வாயில தூக்கி வச்சிருவாங்க. ஈ சாலா கப் நம்து. யாரு? ரஜத் பட்டிதார் சொல்லுவாரு. ஈசாலா கப் நம்தே நாம்து. ஈ சாலா கப் நாம்து. அதனாலதான் ஒரு ஸ்குவாட்ல கூட எடுக்கல. ஆர்சிபில இருந்து ஒத்தனை கூட எடுக்கல. படிகள் மட்டும் டெஸ்ட் மேட்ச்ல எடுத்துறாங்க பழுது. அது இந்தியா ஏலடா. அதான் அந்த டெஸ்ட்ல தான் எடுத்துறாங்க. 140 ரூபாய் டிஃபனே முடிச்சிருக்கலாம் நம்ம. இந்த பொறுத்தான் கிரீன் டீ, லெமன் டீ, பிளாக் டீ. சுரேந்தர் மாரி 4 மணிக்கு பேக் எல்லாம் எடுத்துனோம். சுரேந்தர் மாரி ஸ்பை போறது. இப்போ இது சாண்டி மாஸ்டர் தெரியும்ல? சாண்டி மாஸ்டர் தெரியும். அந்த மாதிரி அந்த ஸ்டெப் மயிர் போட்டுட்டுனா அந்த ஸ்டெப் இல்ல இதுவா யாருக்கும் தெரியாம போடுறாரு. யாரும் தெரியாம யார போடணும். சரி சத்தியமா அந்த ஸ்டெப் நான் போட்டேன்னா என்ன சொல்றீங்க? நீ போடு. கமாண்ட்ல வந்து கமாண்ட் ஆஃப் பண்ணிடு. ஒரு மாதிரி சொல்றேன். கமாண்ட்ல தான் நம்ம நண்பர்கள் எல்லாரும் கமாண்ட்ல தான் 10 ரூபா வாங்க 4 ரூபா நம்மளே இருக்கிறாங்க. அது சத்தியமா என்கிட்ட காசு இல்லடா. அது கட்டா பாருங்க பாருங்க டைரக்டர். அதெல்லாம் வீடியோ எடுக்காத வாங்கிட்டு போயிட்டு இப்போ அது ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாரு. அது என்ன இந்த சிம்பு அதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க. அது பாருங்க 10 ரூபா வந்து கடை வாங்கி போய் கொடுக்குறான். இந்த நாய் பழம் அந்த ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? ஆகாயம் போதாத பறவை. அந்த பாட்டு பாடு போறியா? அதான் பாடி வச்சது எவரும் போட மாட்டோம். இதெல்லாம்டா வேணாம்டா. இது மாதிரிலாம் நம்ம வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் காசு கடை போய் ஒரு பழம் தேவையாது. ஓன் வாய்ஸ் எதுக்கு? இந்த ஓன் வாய்ஸ் பாத்தீங்கன்னா என்ன நைஸா வீடியோ எடுக்க சொல்லிட்டு 10 ரூபா கேட்டு வாங்கி போட்டு போறாங்க. எதுக்கு இந்த 10 ரூபா சொல்லிட்டு அப்புறம் என்ன பேச விடுங்களாண்டா. அவங்க வந்து இவங்கிட்ட கேட்டாங்க. இவனும் போய் வேற தனியாரு 2 பேரும். எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து டி பாய்ஸ் நாங்க சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆகுது. 3 மாசம்லாம் இல்ல, 4 மாசமா? 1.5 மாசம் 2 மாசம் தான். 1.5 மாசம் 2 மாசம் தான் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா 1K அடிக்கிறதுக்கு இன்னும் வந்து 9 சப்ஸ்கிரைபர் தானே. அது சர்ப்ரைஸ் பண்ணுங்க. 9 பேர் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. 9 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50K வந்துருச்சுன்னா வந்து என் ஆள் பேசணும். என் ஆள் பேரை வந்து எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. என் குழந்தைங்களோட வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆள் பேர் அவன் தான் சொல்லணும்னு சொன்னான். 18 வயசு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமா இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க. அவங்க ஆள் பேர் கேட்காதீங்க. கொஞ்சம் வெயிட் ஏம் பண்றது எதனா ஒரு டிப்ஸ் இருந்தா கொடுங்களேன். கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல அசிகேஷன் மேல கேட்பாங்க. கமெண்ட்ல அது சொல்லுங்க. ஆமாண்டா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கே தெரியும். யாரும் சொல்ல நான் சொல்றேன். ஒரு விஷயத்துக்கு தடை பண்ணா வெயிட் ஏறும். ஆமாங்க தள்ளுறாங்க அப்படி. ஆமாங்க. இவன் கையில பாருங்க ரேகையே காணோம். என்ன பாருங்க பாருங்க சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. இந்த கோடு முட்டிடுச்சு. காலைல மருதாணி வச்சுட்டு வந்தாரு. இந்த கோடு முட்டிடுச்சுன்னா சீக்கிரமா கல்யாணம் வந்து கிளம்பிட்டாரு. இவனை பத்தி ஏதாவது சொன்னா டைரக்டர் காட்டுறா. இவருதான் எங்க டைரக்டர். வெற்றிமாறன் கேப்லாம் ஜெயராம் ஏழுமலை.
அவங்க அப்பா பேரு. கமெண்ட்ல ஏதாவது சொன்னா தினேஷை பத்தி கமெண்ட்ல வந்து என்னை பத்தி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. காய்ஸ் தினேஷை பத்தி ஏதாவது கமெண்ட் அண்ணன் போறாரு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அண்ணனை. நான் டி பாய்ஸ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க. ஈத்து போட்டு கடா சொல்லுங்க, பண்ணுங்க. ஈத்து போட்டு கடா சொல்லுங்க. அவர் ரூமுக்கு போகணும். காய்ஸ் ஓகே காய்ஸ், ரொம்ப அத்துமீறி போயிடுது, கட் பண்றோம் நாங்க. ஓகே காய்ஸ், இதோட நாங்க வந்து வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ முடிச்சிடலாம். கடைசியா காய்ஸ் அங்க பாருங்க புறா எவ்வளவு சூப்பரா பாருங்க. பல்லு விளக்காம குளிக்காம அப்படி என்ன கிளம்பிட்டீங்க மெட்ராஸ்க்கு? உனக்கு என்ன அருள், இதுக்கப்புறமாவும் இப்படியே இருந்துருவ தனியா கோவமா? நான் பண்ணது நாமடி போல் கண் சம்மதா இருக்குவா. சூரியன் உதயம் ஆயிட்டா இல்லையா? நம்பி சார் பையனா நீங்க டாட்டா வேற அப்பா